செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் அவர் ஊட்டிய எழுச்சி உணர்வில் தமிழர்களாக இன்று தலை நிமிர்ந்து இங்கே கூடியிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் யாவருக்கும் என் அன்பு வணக்கம். வரலாற்றில் தெளிவு பெறாத இனம் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின். எந்நாட்டு வரலாறு என்னை உருவாக்கியது என்கிறார் ஹிட்லர். வரலாற்றை படிக்காதவன் எவனும் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் உலக புரட்சியாளர் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார் தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது வரலாறு என்பது. இப்படிப்பட்ட நம் முன்னோர்களின் வரலாற்றை நாம் மறந்து விட்டோம், நாம் மெல்ல மெல்ல மறந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விடவும் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இவற்றையெல்லாம் மறைத்து விட்டார்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். எப்படி தமிழுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ் தேசத்திற்காக போராடிய நம் ஒட்டுமொத்த தமிழ் முன்னோர்களையும் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் மறைத்து விட்டார்கள். நாம் அதை மறந்தும் விட்டோம். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரை நீத்த சங்கரலிங்கனாரை நாம் மறந்து விட்டோம். இவர்கள் அதை மறைத்து விட்டார்கள். தமிழர்களுடைய வரலாற்றை தகவுடன் உரைத்த அவ்வை சு துரைசாமி அவர்களை இவர்கள் மறைத்து விட்டார்கள். நாம் அதை மறந்தும் விட்டோம். தமிழக எல்லை மீட்பு போருக்கு காரணமாக இருந்த மாப்போ சிவஞானம், மார்சல் நேசமணி, விநாயகம், மங்களங்கிழார் போன்ற எண்ணற்றோரை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் மறைத்து விட்டார்கள். நாம் அதை மறந்தும் விட்டோம். 1938 சென்னை கடற்கரையில் நடந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தமிழ்நாடு தமிழனுக்கே என்று முழக்கமிட்ட மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார் போன்றோரை இவர்கள் மறைத்து விட்டார்கள். நாம் அதை மறந்தும் விட்டோம். இவர்களை எல்லோரையும் நினைவூட்டும் ஒரு மாபெரும் நிகழ்வுதான் இந்த தமிழ்நாடு நாள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போலும் உலகம் தெரிவார், அவள் மனமும் எம்மாதி அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே என்கிறார் திருமூலர். தமிழ் மண்டலம்னா சேர, சோழ, பாண்டிய, கொங்கு, தொண்டை மண்டலம் என்று சிலர் பொருள் கூறுவாங்க. ஆனால் திருமூலர் கூறியது இதுவல்ல. ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களைத்தான் மண்டலம் என்று சொல்றார். மண்தலம் மண்டலம், மண்டலம்னா கண்டம் என்று பொருள் உண்டு. அந்த காலத்துல தமிழ் மொழியானது 5 கண்டங்களிலும் பரவி வாழ்ந்தது என்பதைத்தான் அவர் சொல்றார். இமய முதல் குமரி வரை, அங்கம் முதல் காந்தாரம் வரை உள்ள 18 மொழிகளும் தமிழிலிருந்து பிறந்தன. சிங்களம், சோனகம், சீனம், சாவகம், கொங்கணம், குடகம், கொல்லம், துருவம், வங்கம், கடாரம், மகதம், கோசலம், கங்கம், காஷ்மீரம், கலிங்கம், நேபாளம், அங்கம், காந்தாரம் ஆகிய 18 மொழிகளும் தங்கி வளர்ந்த தமிழ்நாடு இது. இந்திய பெருநிலத்தை வடதமிழ், தென்தமிழ் என்று பிரித்தாங்க. ஒரு காலத்துல தற்பொழுது இருக்கிற இந்திய ஒன்றியம் முழுவதும் தமிழ் மொழியை பேசப்பட்டது. தமிழர் ஆட்சியை நிலவி வந்தது. அப்படி இந்திய ஒன்றியம் முழுவதும் பரவி வாழ்ந்திய தமிழ் சமூகம் என்னானது? குறுகி குறுகி தெற்கு புறமாக தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டோம். ஆனா இதுல என்ன கொடுமைனா, இந்த குறுகிய நிலத்தை ஆள்வதற்கு தகுதி இல்லாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதுதான்